வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேரக்கங்காயில் வந்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம். நம்ம வந்து ஒரு முழு பேரக்கங்காய் எடுத்துருக்குறோம். அந்த பேரக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தோல் நீக்கி அதை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு கடாயில் அந்த பேரக்காயை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். காய் நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்ததும் அதில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டு அதை நல்லா நம்ம வதக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளும் போடலாம். மிளகாய்த்தூள் பிடிக்காதவங்க, அந்த கலர் பிடிக்காதவங்க வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு இதில் நம்ம ஊற்றி இதில் காய் போட்டாலும் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறோம். இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கணும் பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச பேரக்காயை நம்ம வந்து இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதங்கணும். மசாலா நல்லா அந்த காயை கூட நல்லா வதங்கி அது பச்சை வாசனை போகணும். இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து அலர்ஜி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு ரொம்ப நல்லது. இந்த டைம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த காயை சாப்பிட்டா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும், ரத்த சோகை நீங்கும். அந்த காய் நல்லா வதக்கி நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு வந்து அலர்ஜி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அதெல்லாம் நம்மளுக்கு குணமாகும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் எளிமையான பொருள் வச்சு ஈஸியாக இதை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இதேமாரி செய்யுங்க. நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.